மெனோபாஸ் வந்த பிறகு தான் சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா சுகர், பிபி அப்படின்னு ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிடும். அதாவது திடீர்னு கோவப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க, சிலர் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே எல்லாருக்கும் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் அப்படின்ற ஒரு செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. இந்த ஹார்மோன்ஸ் குறையிறதுனால அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து ஒரு ட்ரைனஸ், அவங்க வந்து எப்பவுமே வந்து இந்த மாதவிடாய் நிற்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது யூஸ்வலாக இந்த ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 45லேருந்து 55, சிலருக்கு வந்து 50லேருந்து 55 கூட இருக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க உமா பேசுறேன். நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்குறோம். அது என்னன்னா மெனோபாஸ். அப்படின்னா என்ன? மாதவிடாய் நிறுத்துறது. மாதவிடாய் நிக்கிறது வந்து எல்லா பெண்களுமே கிராஸ் பண்றோம். எதனால அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கருமுட்டை பையில இருக்கிறோட கருமுட்டையோட அளவு குறையும், எண்ணிக்கை குறைஞ்சிட்ட பிறகு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மாதவிடாய் மாசம் ஆகக்கூடிய அந்த பீரியட் வந்து நிக்குது. இதுதான் மெனோபாஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இயற்கையான ஒண்ணு. எல்லா பெண்களுமே வந்து எப்போ பெரிய பிள்ளையா மனார்கி அப்படின்றக்கூடிய அந்த மாதவிடாய்க்குள்ள வராங்களோ, அதுல இருந்து அவங்க ரீப்ரொடக்ஷன் ஏஜ், அதாவது தன்னால தாய்மை அடைய முடியும், ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியும்ன்ற ஒரு ஏஜ் குரூப்புக்கு வராங்க. ஸோ அந்த கருமுட்டை வந்து எப்போ நிக்குதோ அதுக்கப்புறமா அந்த கர்ப்பப்பையோட வேலையான அந்த பீரியடுமே குறையுது. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, அந்த மாதவிடாய் இருக்கக்கூடிய அந்த நிறுத்தம் வருது. அப்ப இதனால என்ன தொந்தரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து இதை உடல் அளவுலயும் மனதளவுலயும் ஏத்துக்கணும். அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் நிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது யூஸ்வலா இந்த ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா 45லேருந்து 55, சிலருக்கு வந்து 50லேருந்து 55 கூட இருக்கலாம். ஸோ இந்த வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்களோட பீரியட் நிக்குது. அது வந்து உடனே நிக்காது. சிலருக்கு வந்து 2 மாசத்துக்கு ஒரு முறை, 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை, இந்த மாதிரி வந்து இல்ல வருஷத்துல ஒரு டைம் கூட வந்து இந்த மாதிரி நின்று கடைசியா வந்து கம்ப்ளீட்டா ஒரு 12 மாசம் கம்ப்ளீட்டா பீரியடே வராம நின்னுடும். அப்போ அதுதான் வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து கண்டிப்பா மெனோபாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால இது என்ன எல்லாரும் தானே மெனோபாஸ் நிக்குது, ஏன் இதுக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெனோபாஸ் அப்படின்னு நடக்கிறது பெண்கள் உடம்புல நிறைய மாறுதல்கள் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் உடம்புல வந்து ஒரு 2 ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியமா இதுல விளையாடும். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் அப்படின்ற ஒரு செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. இந்த ஹார்மோன்ஸ் குறையிறதுனால அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்புல வந்து ஒரு ட்ரைனஸ், அவங்க வந்து எப்பவுமே வேர்க்க ஆரம்பிச்சிடும். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி இருக்கு உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனதளவுல அவங்க மூட் ஸ்விங் ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது திடீர்னு கோவப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க, சிலர் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே எல்லாருக்கும் இருக்குமா? கிடையாது. சிலர் உடம்புக்கு ஏற்ற மாதிரி சிலர் இதெல்லாம் இருக்கும். எப்படின்னா, முடியெல்லாம் கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சிடும், தோல்லாம் நிறைய சுருக்க ஆரம்பிச்சிடும். வயசானவே இதெல்லாம் வரதா செய்யும். பட் மெனோபாஸ் ஆனவங்களுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கும். முக்கியமா உடம்புல இருக்கிற கால்சியம் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்டுல இருக்கிற அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டி வலி, முதுகு வலி, கை கால் வலின்னு அதுக்கப்புறமா தான் ஒண்ணா சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி எல்லாரு கூடமே வந்து பேசும்போது வந்து கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிப்பாங்க. இந்த மெனோபாஸ் வந்த பிறகுதான் சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா சுகர், பிபி அப்படின்னு ஒண்ணா வர ஆரம்பிச்சிடும். சோ இப்போ நம்ம வீட்டுல எல்லா அம்மாவுமே இருப்பாங்க. அம்மாக்காக மெனோபாஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட முதல் பங்களிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மாங்களுக்கு மெனோபாஸ்ன்றது நார்மல். ரொம்ப தேவைப்படுது, முடியலன்னா இப்போ வந்து டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இருக்கு. டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன் வர ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? நிறைய ஹார்மோன்ஸ், அந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் மாதிரி ஹார்மோன்ல டேப்லெட் ஃபார்ம், ஜெல் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில்மெண்ட் ஃபார்ம்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மெனோபாஸ்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்குது. அப்புறம் முக்கியமாக சொன்ன கால்சியம் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும் மெனோபாஸ் வந்தோன்னா. அப்போ கால்சியம் இருக்கிற பொருளெல்லாம் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறோம். நல்லா தூக்கம் வேணும். அம்மாக்கு சூடா இருக்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற என்விரான்மெண்டல், சில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருட்கள், காஃபி, டீ, ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்றது நல்லது. ஏன்னா இதனால என்ன ஆகுனா, இந்த மெனோபாஸ்னால ஏற்படக்கூடிய அந்த சிம்டம்ஸ், அந்த ஹார்ட் ஃப்ளஷ், அந்த சூடு, இரிட்டபிலிட்டிஸ், அப்புறம் வந்து தூக்கம் இல்லாதது, இந்த மாதிரி தன்மை எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த காஃபி, டீ எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நிறைய காய்கறிகள்லாம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ தூங்கும் போதுமே நல்ல ஒரு ஹாட்டான ஒரு கொஞ்சமான ஒரு பால் கொஞ்சம் குடிச்சிட்டோம்னா நல்லா தூக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் கால்சியம் எடுக்கும் போது நல்ல நடைப்பயிற்சி, உடம்பு வெயிட்டை வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்றது, நல்லா வந்து மனசை வந்து இது வந்து மெனோபாஸ்ன்றது எல்லா பெண்களுக்குமே வரும் அப்படின்னு சொல்லி மனசளவுல நம்மளை ஏத்துக்கிட்டு அதுக்காக நம்ம உடல் அளவுலயும் மனதளவுலயும் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அப்போ இதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களும் அவங்களை சேர்ந்து சப்போர்ட் பண்ணும் போது அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது வயசாகும் போது எப்படி வந்து வயசானவங்களை வீட்டுல நம்ம பாத்துக்கிறோமோ அதே மாதிரி பெண்கள் மெனோபாஸ் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள போறாங்க. மாதவிடாய் நிறுத்த உடனே வந்து
வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வீட்டுல இருக்கிற எல்லாருமே இப்படி சப்போர்ட் பண்ணும்போது அவங்க உடல் அளவுலயும் மனதளவுலயும் அதை ஏத்துக்கிறாங்க. வீட்டுல இப்போ சின்ன பாப்பா பூப்படைறா. பூப்படைறதுன்னு பெரிய பிள்ளை ஆவறா. அந்த வயசுக்கு வரதை நம்ம எப்படி ஃபங்க்ஷன் பண்ணி செலிப்ரேட் பண்ணி அந்த குழந்தைக்கு எல்லாத்தையுமே நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இப்படி இருக்கணும், இப்படி ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரிலாம் அந்த நாட்களில் நீ இருக்கணும் அப்படின்னு நம்ம குழந்தைக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறோம். அதே மாதிரி அந்த பெண் வந்து மெனோபாஸ் நிறுத்தம் ஏற்படும் போது அந்த வயதான காலத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சு அவங்களுக்கான ஒரு சைக்கலாஜிக்கலா சப்போர்ட் கொடுக்கும்போது அந்த பெண்கள் இந்த மெனோபாஸ் அப்படின்ற ஒரு தருணத்தை அழகா கிராஸ் பண்ணி லைஃப்ல ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த முறை உங்களுக்கு இதை விட முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி.